நீ என்ன அதிசயமா கிச்சன் உள்ள இருந்து வர? என்ன பண்ணி வச்ச? கிச்சன்ல ஏதோ கொதிச்சிட்டு இருந்துச்சா? நீ தான் எப்பயும் உப்பு போட மறந்துடுவல்ல, அதான் நான் கொஞ்சமா உப்பு போட்டு வந்தேன். ஐயோ மாயா, நான் உப்பு போட்டுட்டேன் மாயா. ஐயோ இப்ப என்னடி பண்றது? என்ன பண்றது, அவ்வளவுதான். அந்த குழம்பு எடுத்து குப்பையில தான் கொட்டணும். நீ தான் எப்பயும் மறந்துடுவியே, நாம போட்டு வைப்போன்னு போட்டு வந்த. உன்னை எவண்டி போட சொன்னது உப்ப? ஏய், எப்பயுமே போட மாட்டோமே, இன்னைக்கு போட்டுடலாமேன்னு போட்டேன்டி. அது ஒரு தப்பா? அடி போடி, இப்படிதான் ஒருத்தன் யூபியில சாப்பாட்டுல உப்பு அதிகமா இருக்குன்னு பொண்டாட்டிய மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டுட்டான் தெரியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு உப்பு அதிகமாயிடுச்சுன்றதுக்காக அவன் ஒய்ஃபையே கொண்டுட்டானா? இல்ல மேட்ரு என்ன தெரியுமா, அந்த பொண்ணு வேற 5 மந்த் பிரெக்னெண்டா இருந்திருக்கு. சேச்சே, ரொம்ப பாவம் தான் மாயா. ஆமா, அப்புறம் அவனை போலீஸ் வந்து புடிச்சிட்டு போச்சா இல்லையா? அது எப்படி சும்மா விடுவாங்க? அங்க இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா கதையில ட்விஸ்டே இதுக்கு அப்புறம் தான் இருக்கு. ஆஹா, அப்படி என்ன ஆச்சு? ஆக்சுவலா அவங்க 2 பேருக்கும் உப்புனால சண்டை வரலையா. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ராமு இருக்கான்ல, அவனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருந்திருக்கு. இந்த விஷயத்தினால இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ராமு என்ன பண்ணியிருக்கான், அவங்க வைஃபை லைட்டா தட்டி விட்டுருக்கான். அந்த பொண்ணு மாடியில இருந்து தவறி கீழே விழுந்து செத்தே போச்சாண்டி. பாத்தியாடி, இவனுக்கு எவ்வளவு திமிரு. இவன் அஃபேர் வச்சிருக்கிறத மறைச்சிட்டு இந்த உப்பு மேட்டரை உள்ள கொண்டு வந்திருக்கான் பாரு. ஏ மங்கம்மா, அந்த கதையை விட்டுடி. இப்ப நான் வேற உப்பு போட்டு வந்துட்டேனே, இப்ப இந்த குழம்பு என்ன பண்றது? அதை விட நான் யூடியூப்ல ஒரு மேட்டர் பார்த்தேன். 2 பெரிய உருளைக்கிழங்க கட் பண்ணி குழம்புல போட்டா அது உப்பெல்லாம் இழுத்துருமாண்டி. வா சீக்கிரமா போய் பண்ணுவோம். போவோம்.